மார்னிங் எவ்ரிடே நான் கோவிலுக்கு போவேன். அந்த பிள்ளையாரை சுற்றிட்டு உட்காந்துருக்கேன் படியில். அப்போது ஒரு ஃபோன் வந்தது. பிஎம் பார்க்குறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, 8ஆம் தேதி கிளம்பி வரலான்ருக்கேன் அப்படின்னு. வாங்க அப்படின்னாரு. பட் 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு அவர் கொடுத்த நேரம் போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் வரணும்னா 2 days நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த they have to reschedule the whole thing இல்லை பிஎம் இல்லை. அதனால் சரின்னுட்டு நானும் 8ஆம் தேதி கிளம்பி போயிட்டேன். என்னுடைய டைம் வந்து 4:15 to 4:45 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ½ an hour இப்போலாம் அவர் ஒருத்தரையுமே பார்க்கறது இல்லை இப்போ நிஜமாக. ஸோ அந்த 4:15 to 4:45 கேபினெட் மீட்டிங்லேயே நான் வந்து அவர் இன்னொரு வாட்டி கேட்டார், நீங்கள் உங்கள் கூட யாரும் வராங்களான்னு கேட்டார். இல்லை சார் நான் வண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. 4:15 to 4:45 என்கிட்ட ஃபுல்லாக பேசியிருந்தார் ½ an hour. ஐ ஹேவ் த வீடியோ வித் மீ. இதில் என்னென்னா அந்த ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன். நான் வந்து அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராகவும் இதுவாக தான் கூட்டம் அமைச்சார். என்னுடைய அவார்டெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு நான் ஒரு வாட்டி எக்ஸிபிஷன் கூட இனாக்ரேட் பண்ண முடியுமான்னு கூட கேட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் அவர் என்னை கூப்பிட்டாரு. ஹீ ஸ்டுட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட் டு ரிசீவ் மீ. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஃபோட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் இன்னைக்கு நாம சேஷாத்ரி சுகுமார் அவர்களை சந்திக்க போறோம். இவரை உலகம் சுற்றும் ஃபோட்டோகிராஃபர்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். ஏன்னா மற்ற ஃபோட்டோகிராஃபர்கள்லாம் சினிமா, அரசியல்னு இங்கே சுற்றிட்டு இருக்கும்போது இவர் விளையாட்டை பிரதானமாக எடுத்துக்கிட்டு புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு. வணக்கம். உங்க டிபி படத்தை பற்றி பேசலாம் சார். வாட்ஸ்அப்ல உங்க டிபியில நீங்களும் நரேந்திர மோடி சார் இருக்க மாதிரி ஒரு போட்டோ வச்சிருக்கீங்க. பொதுவாக அரசியல் துறையில் போட்டோ எடுக்கிற ஃபோட்டோகிராஃபர் தான் பிரதமரையோ முதல்வரையோ சந்திப்பீங்க. ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு விளையாட்டு ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் எப்படி பிரதமரை சந்திச்சிங்க? அந்த அனுபவத்தை அவர் என்னை பொறுத்தவரை ஒரு அரசியலுக்கு அப்பாற்பட்டு தான் நான் அவரை சந்தித்தேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து மார்னிங் எவ்ரிடே நான் கோவிலுக்கு போவேன். அந்த பிள்ளையாரை சுற்றிட்டு உட்காந்துருக்கேன் படியில். அப்போது ஒரு ஃபோன் வந்தது. வந்து பிஎம் பார்க்குறதுக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, நாளைக்கு வரீங்களான்னு. நான் எடுத்து பார்த்தேன், நம்பரை பார்த்தா அன்னோன் நம்பர்னு இருந்தது. சரி, நம்மளை எவனோ டபாய்க்கிறான்னு தான் நினச்சேன் நான். சத்தியமாக அது வந்து ஸோ அவர் என்னன்னா, நான் ஒரு வாட்டி நான் அதுக்கு முந்தின ஒரு 6 months 8 months முன்னாடி எனக்கு இன்டர்நேஷ்னல் அவார்டு ஒன்று கிடச்சிருந்தது. அது வந்து தட் இஸ் அவுட் ஆஃப் 5579 என்ட்ரிஸ் ஃப்ரம் 46 countries ஐ காட் அ கோல்டு மெடல். ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்ருக்காரா என்னன்னு தெரியல. அதுதான் இருக்கணும், பிரதானமாக இருக்கணும். சரி, நான் வந்து இது நான் நம்பவே இல்லை டோட்டலாக. நான் சொன்னேன் அன்றைக்கி வென் த டே வென் ஐ காட் த கால், அந்த டிஸ்பிளேயில் வேறு நம்பர் இல்லை. அன்றைக்கி வந்து துர்காஷ்டமின்றது நவராத்திரியில் முக்கியமான ஒரு நாள். அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் அது. அதுக்கடுத்த நாள் சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறம் ஆயுத பூஜை இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ப்ரொஃபஷனல் லைக் மீ. ஸோ அதனால் நான் வந்து அது அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. நான் சொன்னேன் இது மாதிரி இந்த பூஜா டேஸில் சடனாக நான் எப்படி கிளம்பி வருது அப்படின்னு கேட்டேன் நான். ஜஸ்ட் டு கீப் த பால் ரோலிங். புரிஞ்சுதா? அது வந்து யாருன்னே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டாக? அப்போ அவர் சொன்னார், ஓகே, மை நேம் இஸ் நாயர், ஐ எம் ஃப்ரம் பிஎம்ஸ் செக்ரட்டரி, ஐ வில் கால் யூ அட் 6 PM, யூ கன்ஃபார்ம் அண்ட் டெல் மீன்னு போட்டுன்னு வச்சிட்டார். அவ்வளோதான். புரிஞ்சுதா? இதான் கான்வர்சேஷன், 2 minutes. அப்புறம் வீட்டில் வந்து ஒய்ஃப்ட்ட சொன்னேன், இந்த மாதிரி இப்போ ஃபோன் வந்தது, யாருன்னு தெரியல, ஆனால் இந்த மாதிரி கூப்பிட்றாங்க அப்படின்னுட்டு. நீங்கள் போகிறதுனா போயிட்டு வாங்க, ஆயுத பூஜை தானே, நானே கூட போட்டுருங்க அப்படின்னா. சரின்ட்டு அப்புறம் பார்த்தா கரெக்டாக 6 மணிக்கு திருப்பி ஃபோன் பண்ணார். ஐ கன்வேட் யுவர் மெசேஜ் டு பிஎம். ஹி செட் டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம் டியூரிங் பூஜா ஹாலிடேஸ், லெட் ஹிம் கம் அட் ஹிஸ் லெஷர் நெக்ஸ்ட் மந்த்னாரு. தட் வாஸ் அவருக்கு ஃபோன் பண்ணும்போது இட் வாஸ் ஆன் த ஃபேக் எண்ட் ஆஃப் 27th September சம்திங், 27th 28th மாதிரி தான். ஸோ அக்டோபர் மாதம் திருப்பி அப்போது அவர் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்தாரு. ஸோ அக்டோபர் மாதம் அந்த மாதிரி நான் வரேன்னு சொன்னேன். 7ஆம் தேதி 6ஆம் தேதியே ஃபோன் பண்ணேன் அந்த லேண்ட்லைன் நம்பருக்கு. அவரை கூப்பிட்டா அவர் மத்தியானம் தான் வருவார். இப்போ மார்னிங் டியூட்டி இல்லை, ஆஃப்டர்நூன் தான் வருவார். ஆஃப்டர்நூன்னு அவரே கூப்பிட்டுட்டு என்னன்னாரு, இந்த மாதிரி நான் 8ஆம் தேதி கிளம்பி வரலான்ருக்கேன் அப்படின்னு. வாங்க அப்படின்னாரு. பட் 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும், உங்களுக்கு அவர் கொடுத்த நேரம் போயிடுச்சு, இனிமேல் நீங்கள் வரணும்னா 2 days நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த they have to reschedule the whole thing இல்லை பிஎம் இல்லை. அதனால் சரின்னுட்டு நானும் 8ஆம் தேதி கிளம்பி போயிட்டேன். அப்போது அந்த கேப் இருந்தது இல்லை 10 நாள், 27th. அதில் நான் அவர் எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் ஒரு கொலாஜாக பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அப்புறம் நான் உசேன் போல்ட்டை மீட் பண்ணது, அவர்கிட்ட வாங்கின ஆட்டோகிராஃபு. அண்ட் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் 4 Olympics புக்ஸ் ஆன் ஒலிம்பிக்ஸ், 4 பிக்டோரியல் புக்ஸ் ஆன் ஒலிம்பிக்ஸ். அது எல்லாமே எடுத்துகிட்டு
போயிருந்தேன். ஸோ அங்கே போனேன். அதெல்லாம் அவருக்கு 8ஆம் தேதி போனேன், 10ஆம் தேதி பார்த்துட்டேன். என்னுடைய டைம் வந்து 4:15 to 4:45 கொடுத்துருக்காங்க. இவ்வளோ ½ அன் ஹவர் இப்போலாம் அவர் ஒருத்தரையுமே பார்க்கறது இல்லை இப்போ நிஜமாவே. ஸோ அந்த 4:15 to 4:45 கேபினெட் மீட்டிங்டே நான் வந்து அவர் இன்னொரு வாட்டி கேட்டார், நீங்கள் உங்கள் கூட யாரும் வராங்களான்னு கேட்டார். இல்லை சார் நான் ஒண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நானும் வரேனே அப்படின்னு. அவர் தமிழ்ச்சங்கம் முகுந்தன் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெல்லி தமிழ்ச்சங்கம் பிரசிடென்ட். நானும் வரேனே அப்படின்னு. வந்து பாரு அமிச்சாங்கன்னா வான்னு அவனும் வந்தாப்புல வந்தா. ஆனால் வந்து சொல்லிட்டாங்க, இல்லை நாங்கள் உங்களை கேட்டோம், நீங்கள் 10 பேர் வர்றதுனால ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டார் பிஎம். இப்போ போய் நாங்கள் வந்து அவர்கிட்ட வந்து இன்னொருத்தர் வராருன்னு சொல்ல முடியாது, ரூல் அவுட்னாங்க. ஸோ ஹீ கேம் அப் டு சவுத் பிளாக்ல வெளி வரைக்கும் தான் வந்தார். அப்புறம் போய் உள்ளே போயிட்டு பார்த்து 4:15 to 4:45 என்கிட்ட ஃபுல்லாக பேசியிருந்தார், ½ அன் ஹவர். ஐ ஹேவ் த வீடியோ வித் மீ. இதில் என்னன்னா, அந்த ஃபஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன் நான் வந்து அவர் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபராகவும் இதுவாக தான் கூட்டம் அமிச்சார். என்னுடைய அவார்டெல்லாம் பார்த்துட்டு, என்னுடைய இதெல்லாம் பார்த்துட்டு, எனக்கு நான் ஒரு வாட்டி எக்ஸிபிஷன் கூட இனாக்ரேட் பண்ண முடியுமான்னு கூட கேட்டிருந்தேன். இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் அவர் என்னை கூப்பிட்டாரு. ஹீ ஸ்டுட் அப் ஃப்ரம் ஹிஸ் சீட் டு ரிசீவ் மீ. ஜஸ்ட் சீ தி அவர் எவ்வளோ பெரிய ஒரு மனிதர். அதே மாதிரி திருப்பி வழி அனுப்புறப்போ எழுந்து நின்று தான் வழி அனுப்பிச்சார். அதுதான் ஒரு தட் இஸ் வை இஸ் இந்த பொசிஷனில் இன்னைக்கு இருக்கார் அப்படின்னா, நான் ஆர்டினரி சிட்டிசன். புரிஞ்சுதா? அது உங்கள் அனுபவங்களை அவர் கேட்டார். அவர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவர் எல்லாத்தையும் சொன்னேன். என்னோட அனுபவங்களை கேட்டதை விட என் ஃபேமிலி பற்றி கேட்டார், இதை பற்றி எப்படி நான் மேனேஜ் பண்ணுறேன்னு கேட்டார். தென் he also advised me, இந்த இதை வந்து ப்ரொஃபஷனை வந்து யூ ஷுட் ரீச் இட் டு ஆல் புவர் சில்ட்ரன் அப்படின்னு. அதை நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் ஆக்சுவலாக. சரி, அந்த இது இருக்கு இல்லையா, ஸ்கில் டெவலப்மெண்ட். ஆமாம், this is a skill இல்லையா, it has to be developed and it should be shared with others. அதனால இப்போ நாங்கள் வந்து இந்த கார்பரேஷன் ஸ்கூல்ஸு இந்த இதுக்கெல்லாம் போய் நாங்கள் வந்து இன்ஃபேக்ட் டைம் கிடைக்கிற போதெல்லாம் போய் ஃப்ரீயாக சொல்லித்தரோம். சும்மா அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கை சொல்லி கொடுத்தா அம்மாட்ட பிடிச்சிக்குவான்ல, அவனுக்கு ஒரு ஜஸ்ட் பற்ற வைக்க வேண்டியது அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது இதாகிடும். இப்போ பிரதமருக்கே ஃபோட்டோகிராஃபி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா? நிறைய இடத்துல அவர் ஃபோட்டோகிராஃபி எடுத்து பார்த்துருக்கோம். அதை பற்றி அவர் உங்களோட இல்லை, அதை பற்றி அவர் ஒன்றும் ஷேர் பண்ணிக்கல. அவர் என்ன, பட் ஆனால் வந்து அவர் எடுத்த கொலாஜ் நான் அவர்கிட்ட கொடுத்தேன். ஓகே, அதில் அழகாக கையெழுத்து போட்டிருக்காரு, ஹிந்தியில் தான் போட்டிருக்காரு. எனிவே தட் வாஸ் குட். அப்புறம் அந்த ஃபோட்டோஸில் அங்கே உடனே வந்து தூர்தர்ஷனில் தான் என்கேஜ் பண்ணியிருப்பாங்க. அவர் பிஎம் பார்க்க வரவங்களெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கெஸ்ட்டை தூர்தர்ஷனில் தான் வீடியோவும் எடுத்தாங்க, தூர்தர்ஷனில் தான் ஃபோட்டோவும் எடுத்தாங்க. அந்த ஃபோட்டோஸை இம்மீடியட்டாக எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அவருடைய ஓஎஸ்டி இருக்கா இல்லையா, அவர் வந்து உடனே ஷேர் பண்ணிட்டார். முக்கியமான ஃபோட்டோஸ் கொடுத்துட்டாரு. அதை தான் நான் இதில் வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு 15-20 நாளைக்கு அப்புறமா கொடுத்தாங்க. அந்த தூர்தர்ஷனில் போய் வாங்கிட்டேன்.